சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த எதிர்நீச்சல் சீரியல் கடந்த ஜூன் 8ஆம் தேதி முடிவுக்கு வந்துருச்சு. இந்த நிலையில சீரியல் திடீர்னு முடிவுக்கு எதுக்காக வந்துச்சு அப்படிங்கறத பத்தி முதல் முறையா இந்த சீரியல்ல பட்டம்மாள் கேரக்டர் நடிச்ச நடிகை பாம்பே ஞானம் பல ரகசியங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இயக்குனர் திருச்செல்வம் இயக்கத்துல ஒளிபரப்பான எதிர்நீச்சல் சீரியல்ல அவ்வளவு சீக்கிரம் யாராலும் மறந்துட முடியாது. இந்த சீரியல் தொடங்கின ஒரு சில வாரங்கள்லயே மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு. ஆனாலும் சீரியல்ல குணசேகரன் நடிச்ச நடிகர் மாரிமுத்து இருந்ததுக்கு அப்புறம் கதையில சில மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு கடந்த ஜூன் 8ஆம் தேதியோடு இந்த சீரியல் முடிவுக்கு வந்துருச்சு. பல பிரச்சனைகள் முடிவுக்கு வராமலேயே இந்த சீரியல் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் பலரோட வருத்தமாகவும் இருந்துட்டு இருக்குது. ஆனாலும் இந்த சீரியலை எதுக்காக இவ்வளவு சீக்கிரமா முடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி எழுப்பும் நிலையில இந்த சீரியல்ல பட்டம்மாள் கேரக்டர்ல எல்லாரையுமே கவர்ந்த பாம்பே ஞானம் இந்த சீரியல் பத்தி ஒரு பேட்டியில பேசியிருக்கிறாங்க. இப்போ அந்த வீடியோ தான் சோசியல் மீடியால அதிகமா ஷேர் ஆகி வந்துட்டு இருக்குது. அதுல பாம்பே ஞானம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சீரியல் தொடங்கினதுமே மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிருச்சு. அதுலயும் குணசேகரன் நடிச்சு வந்த மாரிமுத்துவ மக்கள் அந்த கேரக்டராகவே பார்க்க தொடங்கிட்டாங்க. அந்த கேரக்டருக்கும் மக்கள் மத்தியில அமோகமான வரவேற்பு கிடைச்சிச்சு. மாரிமுத்து இருந்த வரைக்கும் நான் தான் இந்த சீரியல்ல ஹீரோ, என்ன வச்சுதான் இந்த கதையே போயிட்டு இருக்குது, நீங்க தான் எனக்கு எதிரி அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அவரோட மறைவால ரசிகர்கள் எந்த அளவுக்கு வருத்தம் அடைஞ்சாங்களோ அதே மாதிரி சீரியல் தரப்புலையும் பெரிய அதிர்ச்சி கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு யூகிக்க முடியாத வகையில தான் இருந்துச்சு. இயக்குனர்ல இருந்து எல்லாருமே அதிர்ச்சியில இருந்தாங்க. அதனாலேயே கதையில சில மாற்றங்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்த வேலராமமூர்த்திய மக்கள் ஆரம்பத்துல பெருசா ஏத்திக்கவே இல்லை. அதுக்கு காரணம் அது வரைக்கும் அவங்க பார்த்து வந்த குணசேகரன் வேற கேரக்டர். அதுக்கப்புறம் குணசேகரனோட கேரக்டர் மாறி இருந்ததை மக்களால ஏத்துக்கவே முடியல. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்க தொடங்கினாங்க. அந்த நேரத்துல சீரியல்ல முடிவுக்கு வந்துருச்சு. அதுக்கு காரணம் சில மாதங்களா கதையில ஏற்பட்ட மாற்றத்தினால கதை இழுக்க தொடங்கிருச்சு. மக்களும் அதை ஏத்துக்க விரும்பவே இல்லை. அதனாலேயே இந்த சீரியலுக்கு அதிகமான நெகட்டிவ் கமெண்ட்கள் வர தொடங்கிருச்சு. அதுக்கப்புறம் டிஆர்பியும் குறைஞ்சிருச்சு. டிஆர்பி குறைஞ்சதும் உடனே சேனல் தரப்புல இருந்து வேற நேரத்துக்கு மாத்த சொன்னாங்க. அது இயக்குனருக்கு ஏற்றதா இல்லை. வேற நேரத்துக்கு மாத்தினா பல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நினைச்ச இயக்குனர் உடனே கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டு இயக்குனர் சொன்ன நாள்ல இருந்து எல்லா நடிகர்களும் அழுதுட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாம்பே ஞானம் அந்த பேட்டியில ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்கிறாங்க.